ஐயா ஸ்டாலின் போறாரு, இங்க இருந்து துபாய் நாட்டுக்கு போறாரு, அரபிய தேசங்களுக்கு போறாரு. போகும்பொழுது சும்மா போகல, குடும்பத்தை கூட்டிகிட்டே போறாரு. துர்கா ஸ்டாலின் வாங்க, உதயநிதி ஸ்டாலின் வாங்க, இன்பநிதி ஸ்டாலின் வாங்க, துன்பநிதி ஸ்டாலின் வாங்க, துயரநிதி ஸ்டாலின் வாங்க, எல்லாரும் குண்டோட போவோம், கோடாலி தைலம் வாங்கிட்டு வருவோம்னு துபாய்க்கு போனார். துபாயில இருந்து எவ்வளவுங்க முதலீடு கொண்டு வந்தீங்க? 6000 கோடி. நல்லா தெரிஞ்சுக்கங்க மக்களே, மாசம் பெண்களுக்கு 1200 கோடி ரூபாயை அரசாங்கம் செலவு செய்யுது. ஆனால் இந்த நாட்டில் முதலீடு பண்றதுக்கு வெளிநாட்டில இருந்து வந்தவனுடைய முதலீடு எவ்வளவு? 6000 கோடி. அட மூதேவி, 4 மாசம் சேர்த்து வச்சுன்னா நீயே 6000 கோடி முதலீட்டை செஞ்சுட்டு போயிடலாமேடா. இதை ஏன்டா அங்கே போய் கையேந்தி நிற்கிற? பதில் இருக்காது இவங்கள்ட்ட. நீங்க இந்த கேள்வியெல்லாம் கேளுங்க, ஐபெரிய சமிட்ட கேளுங்க. ஐயா, அந்நிய முதலீடுனா என்ன? அந்நிய முதலீடு செய்கின்ற நிறுவனங்களுக்கு நாம என்னென்ன வழிவகைலாம் செஞ்சு கொடுக்கணும்? என்னென்ன வழிவகை தெரியுமா? இங்க இருக்கிற விவசாய நிலங்களை எல்லாம் ஆட்டைய போட்டு, இங்க இருக்கிற ஏரி குளங்கள் எல்லாம் அப்படியே தூர்வாராம விட்டு, அதுல இருக்க ஆத்து மணலை திருடிட்டு கட்டாந்தரையாக மாற்றி கட்டாந்தரையை கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு கொடுத்துருவான். நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் உறிஞ்சி நீ எடுத்துக்க. பெப்சி கம்பெனியா இருக்கட்டும், ஃபோர்டு கம்பெனியா இருக்கட்டும், ஹுண்டாய் கம்பெனியா இருக்கட்டும், வெளிநாட்டு நிறுவனங்கள், கோகோ கோலா கம்பெனி, எந்த கம்பெனி வந்தாலும் சரி, நிலத்தடி நீர் நீ எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். 1 லிட்டர் எவ்வளவு தெரியுமா? நாம தண்ணி வாங்கி குடிக்கிறோம் பாட்டில், 1 லிட்டர் 20 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறோம். ஆனா தனியார் கம்பெனிக்கு எவ்வளவு தெரியுமா கொடுக்குறாங்க? 20 காசுக்கு கொடுக்குறாங்க. 20 காசு. தமிழ்நாடு அரசாங்கம் நிலத்தடி நீரை 20 காசுக்கு தனியாருக்கு கொடுக்குறான். அவன் அந்த தண்ணியை எடுத்து அதுல கொஞ்சம் கலரை மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை நம்மள்ட்ட 20 ரூபாய்க்கு விற்கிறான். இதுல யார் லாபம் அடைகிறா? அரசாங்கமும் தனிப்பெரும் முதலாளிகளும். அந்த குடிநீரை மக்களுக்கு இலவசமா கொடுத்தா மக்களுக்கு ஏன் அந்த தேவை வரப்போகுது? ஏன் அந்த 20 ரூபாய் செலவு வரப்போகுது? செலவினங்களை எங்க குறைக்கணும்னு இவங்களுக்கு தெரியல. கட்சி தொடங்கும் போது ஒண்ணுமே கிடையாது, ஒருத்தனும் காட்ட மாட்டான்.